வணக்கம் நண்பர்களே. எனக்கு இந்த சாமி பற்றி சின்ன டவுட் ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஒரு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் என் குலதெய்வத்தை கும்பிட்றேன். என்றைக்குமே குலதெய்வத்தை கும்பிட்டா அடுத்தது விநாயகர் கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் குலதெய்வத்தை கும்பிட்டா அடுத்தது எங்கள் அம்மா முத்துமாரி அம்மாவை தான் நான் வணங்குறேன். ஆனால் இப்போ கும்பிட்டு இருக்கும்போது எனக்கு முத்துமாரி அம்மாவை கும்பிட்டு இருக்கும்போதோ இல்லை இது சரின்னு தோணும். என்னடா நமக்கு டக்குன்னு விநாயகரை தானே அடுத்து கும்பிட சொல்கிறாங்க, நம்ம டக்குன்னு வந்துடுறதே முத்துமாரி அம்மா கும்பிடணும்னு தோணுது. அப்போ விநாயகர் எதனாலும் தப்பாக நினச்சிக்க வரோன்னு தோணும். இது நான் ஒரு நாத்திகத்திலையோ ஒரு பெரியார் வழியிலையோ இதெல்லாம் பேசலை. நானும் ஒரு இந்து பக்தன், ஒரு கடவுளை வணங்குற, எங்களுக்குள்ள சுட்டக்கலையினர் பண்ண வணங்குற, முத்துமாரி அம்மாவை வணங்குற ஒரு பக்தனாக தான் பேசுகிறேன். இந்தமாரி ஒரு சாமி விட்டுட்டு ஒரு சாமி வணங்குறது சரின்னு தப்புன்னு எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் தோணுதா? அதை மட்டும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேணாம். இது எனக்கு இப்போ தோணுறதில்ல, எனக்கு ரொம்ப நாளாக இது தோணிகிட்டு இருக்குது. இதை கேட்கலாம், இதெல்லாம் யார்கிட்ட கேட்குறது என்னன்னு புரியல. இது சரி, இது ஒரு வீடியோவை போட்டால் கமெண்டில் அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் தெரியும் அப்படின்றதுனால போடுறேன். தயவு செஞ்சு இது யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். என்னோட டவுட்டுக்கு ஒரு விடை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போடுறேன். ஏன்னா ஒரு சாமி கும்பிடும்போது இன்னொரு சாமி தோணுது. இதை முன்ன கும்பிட்றோம், அதை பின்னாடி கும்பிட்றோம். அது அப்போ நான் அவன் தான் முக்கியமாக இவனை தான் முக்கியமான முகத்தேமல்லாம் கேட்குறேன். எனக்கு கேள்வி எழுத அப்படிங்கிறது தான் என்னோட இது. மற்றபடி இது ஒன்றும் இல்லை. அது சரியாக தவறா இல்லை எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை மற்றவங்க உங்களுக்கு அந்தமாரி கும்பிட்டு இருக்கும்போது வேறு சாமி கும்பிட்றோமே, இடம் இது ஃபஸ்ட்டு கும்பிடாத விட்டுட்டுமே, அது ரெண்டாவது கும்பிட்றோமே, இது அப்புறம் லாஸ்ட்டாக கும்பிட்றோமே, ஃபஸ்ட்டு கும்பிட்றோமேனு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறது தயவு செஞ்சு நல்ல மாதிரியே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவோம். யாரும் இது தவறாக புரிஞ்சிக்க வேணாம். நல்ல மாதிரியே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவோம். தேங்க்யூ, நன்றி.